காவாய் கனகத்திரளே போற்றி. சிற்றம்பலம். ஊழியர்கோன் வெப்பு ஒழித்த புகழியர்கோன் கழல் போற்றி. ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி. வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி. ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே. திருச்சிற்றம்பலம். அடியார்களுக்கு மாலை வணக்கம். திருவாவூர்துறை ஆதீனம் திருமுறை பயிற்சி வகுப்பின் இன்றைய நாளில் காலை தொடங்கி திருமுறைகள் எல்லாம் பயிற்சி எடுத்துக் கொண்டிருக்கின்றோம். தொடர்ச்சியாக அக்டோபர் மாதத்துக்குரிய பயிற்சி திட்டம் பக்கம் 28ஆம் பக்கம் அக்டோபர் மாதத்துக்குரிய பயிற்சி தொகுப்பு. திருமுக பாசுரம் இதை அருளி செய்தவர் யாருங்க? திருமுக பாசுரத்தை அருளி செய்தவர் 11ஆம் திருமுறைக்கு எத்தனை ஆசிரியர் சொன்னோம்? 12 ஆசிரியர்கள். முதல்ல யாருங்க? திரு ஆலவாய் சொக்கன். திரு ஆலவாய் சொக்கநாதரே சோமேஸ்வர பெருமானே முதல் ஆசிரியராக நின்று நமக்கு திருமுறைகள் அருளியிருக்கிறார். அவர் அருளி செய்த முதல் பாடல் திருமுக பாசுரம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த 11ஆம் திருமுறை அருளி செய்தவர்கள் திரு ஆலவாய் உடையார், காரைக்கால் அம்மையார், ஐயடிகள் காடவர்கோன் நாயனார், சேரமான் பெருமான் நாயனார், நக்கீரத்தேவர், கல்லாடத்தேவர், கபிலத்தேவர், பரணத்தேவர், இளம்பெருமானடிகள், அதிராவடிகள், பட்டினத்து பிள்ளையார், நம்பியாண்டார் நம்பிகள் என்று 12 அருளாளர்கள் இந்த 11ஆம் திருமுறை அருளி செய்திருக்கிறார்கள். 12 அருளாளர்கள் 11ஆம் திருமுறையின் ஆசிரியர்கள். அதிலே முதலாவதாக ஆலவாய் உடையார். மதுரையிலே 3 தமிழுக்கு இயல், இசை, நாடகம் என்று சொல்லக்கூடிய 3 தமிழுக்கு சங்கம் அமைத்தது நம்முடைய திரு ஆலவாய் சொக்கநாத பெருமான் தான். அவர்தான் பாணருக்கு அருள் செய்தவர். திருவிளையாடல் புராணம் படித்தீங்கன்னா அது தெரியும். மதுரையில் நடந்தக்கூடிய 62 திருவிளையாடல்கள் மதுரை என்பதில் நடந்தது. 2 திருவிளையாடல்கள் ஏனைய பகுதியில் நடந்ததாக சொல்லப்படுகிறது. ஆக இறைவன் அருள் செய்த திருவிளையாடல் புராணம் என்பது ஒரு சிறந்த நூல். அந்த வகையிலே சொக்கநாத பெருமான் அங்கே ஒவ்வொரு திருவிளையாடலும் செய்து நமக்கு அருள் இருக்கிறார். அதிலே ஒன்றுதான் பாணருக்கு அருள் செய்த படலம் என்று சொல்லப்படுகிறது. திருமுறை நாளும் இன்னிசையை பரப்பிக் கொண்டிருக்கின்ற பாணர் என்பவருக்கு அவருடைய வறுமை நோய் நீங்கும் பொருட்டாக இறைவன் உளவாக்கிளியை கொடுத்து அருள் செய்தார். இன்னைக்கு திருப்படங்கள்லாம் தருமிக்கு இறைவன் பொன் கொடுத்தான் அப்படின்னு அதை மறுவி திரித்து சொல்லியிருக்கிறார்கள். அப்படிலாம் இல்லை. மன்னனுடைய அந்த சந்தேகத்தை நீக்கியவர்களுக்கு 1000 பொன்கள் வழங்கப்படும் அப்படின்னு சொன்ன உடனே அங்கேருந்து நாகேஷ் வந்து கேட்பார், 1000 பொண்ணா உன்னாரண்டா சொக்கா அத்தனையும் எனக்கு கிடைக்கணும்னு கேட்பாருன்னு நம்ம எல்லாம் நிறைய கேட்டிருக்கிறோம். அது கதைக்காக புனையப்பட்ட கதைகள். உண்மையை சொல்லணும்னு சொன்னால் இறைவன் திருமுன்பு பாடியவர் பாணர் என்று ஒருவர். அவருடைய வறுமையை போக்கும் பொருட்டு இறைவன் அவருக்கு பாடல் எழுதி கொடுத்து அருள் செய்தான் என்பது வரலாறு. அந்த வகையிலே
பாணர் என்று அவரை அழைக்கின்றார்கள். அந்த வகையில் இது ஆலவாய் உடையாரே முதல் ஆசிரியராக இருந்து நமக்கு அந்த 11ஆம் திருமுறையை முதல் பாடலை அருள் செய்திருக்கிறார். அந்த முதல் பாடல் தான் திருமுக பாசுரம் என்று அழைக்கப்படுகிறது. அடியார்கள் கோவிலில் வந்து என்றும் இறைவனை விளக்கமுறை நிற்றிருந்த அடியார்களுக்கு அருள்கின்ற திறம் பற்றி பெருமானுக்கு ஆலவாய் உடையார் என்று திருப்பெயராயிற்று. அந்த வரலாறு எல்லாம் பார்த்தீங்கன்னா பரஞ்சோதி முனிவருடைய திருவிளையாடற் புராணத்திலே திருமுகம் கொடுத்த படலம் என்று சொல்லக்கூடிய நூலில் விரிவாக சொல்லப்பட்டுகிறது. அதனுடைய சுருக்கமாக இந்த முதல் பாடல் நமக்கு அக்டோபர் மாதத்திற்குரிய பாடத்திட்டத்திலே அமைய பெற்றிருக்கிறது. அப்படியே ஒரு படித்து பாருங்க. மதிமலி புரிசை மாடக்கூடல் பதிமிசை நிலவு பால் நிற வரிச்சிறகு அன்னம் பயில் பொழில் ஆலவாயில் மன்னிய சிவன் யான் மொழி தரு மாற்றம் பருவ கொன்மு படியன பாவலர்க்கு ஒருமையின் உரிமையின் உதவி ஒளி திகழ் குருமா மதிவுரை குளவிய குடைக்கீழ் செருமா உகைக்கும் சேரலன் காண்க பண்பால் பயில் பண்பால் யாழ் பயில் பான பத்திரன் தன்போல் என்பால் அன்பன் தன்பால் காண்பது கருதி போந்தனன் மான் பொருள் கொடுத்து வரவிடுப்பதுவே. அந்த பண்பால் யாழ் பயில் பான பத்திரன் அவர் பத்திரர் அப்படிங்கிறவருக்கு அருளிய அந்த நிகழ்வு தான் மான் பொருள் கொடுத்து வரவிடுப்பது. அவர்கள் வேண்டிய பொருளை அவருக்கு ஆலவாய் சொக்கன் கொடுத்து அருளி செய்தான் என்பதுதான் இந்த முதல் பாடலில் சொல்லப்பட்டிருக்கின்ற செய்தி. அதை விரிவாக பார்க்கணுன்னா திருவிளையாடற் புராணம் சிந்திச்சிங்கன்னா தெரியும். நிறைய பாடல் விளக்கம்னா நிறைய வகையில் நூல்கள் கிடைக்கிறது. அதையெல்லாம் வாங்கி படித்து பார்த்தோம்னா இறைவனுடைய திருவிளையாடல்கள் நமக்கு அங்கே நிறைய புலப்படும். அதிலே மதுரையிலே குருவிக்கு கருங்குருவிக்கு காட்சி கொடுத்த படலம், யானை கரும்பு உண்ண வைத்த படலம், கூன்பாண்டியனுடைய செருக்கை நீக்கிய படலம், இது போன்ற நிறைய திருவிளையாடல்கள் 62 விளையாடல்கள் மதுரை மீது நடந்திருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் விரிவாக படித்தோம்னா நமக்கு நாள் போதாது. ரொம்ப வளமை பொருந்தியதாக இருக்கும். அந்த மதுரை மாநகர் எப்படிலாம் இருந்தது, அதனுடைய வனப்பகுதிகள், அதன் சுற்றுச்சூழலாக எப்படி இருந்தது என்பதை அதை ரொம்ப விரிவாக சொல்லியிருக்கிறாங்க. அதை படித்து பார்த்தா அதனுடைய புலமை நமக்கு புலப்படும். அந்த வகையிலே நமக்கு திரு முகப்பாசுரம் என்று சொல்லக்கூடிய அந்த பாடல் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை நம்ம மத்தியமாவதி ராகத்தில் பாடலாம். அதாவது செந்துருத்தி பண் என்று சொல்வார்கள். மீளா அடிமை எல்லாம் கேட்டிருப்பீங்க. சுந்தரமுத்து சுவாமிகளது எல்லோரும் கேட்டிருப்பீங்க. அந்த ராகம் அது வந்து பண். செந்துருத்தி என்பது ஒரு பண், தமிழ் பண். இந்த ராகம் வரிசையில் நமக்கு மத்தியமாவதி ராகம் என்று சொல்லப்படுகிறது. மத்தியமாவதி ராகம்னா என்ன, எப்படி வரும் அதுன்னு கேட்டால் நம்ம எல்லாரும் நிறைவில் ஒரு பாடல் பாடுவோம். வான்முகில் வழாது பெய்க. இதை நிறைவில் தான் பாடணும். இப்போ உடனே வகுப்பு முடிஞ்சு நினச்சிடாதீங்க. எனவே அந்த நிறைவு பாடலை பாடும் பொழுது அந்த மத்தியமாவதி ராகத்தில் பாடுவது மரபு. ஒரு பெரிய கச்சேரியானாங்க. அந்த கச்சேரி நிறைவு பண்ணுற பகுதி வந்ததுன்னா இந்த நிறைவு பாடலை பாடுவாங்க. இது மத்தியமாவதி ராகம். இது பாடினா அந்த கச்சேரி நிறைவு அப்படின்னு பொருள். அதுக்கு பயன்படுகிற ராகம் நிறைவு ராகமாக அதை சொல்லுவார்கள். துவக்க ராகமாக காலை உரிய புறநீர்மை என்று பண், பூபால ராகம்னு சொல்லுவாங்க. நம்ம புறநீர்மை என்று தமிழில் பண். அதெல்லாம் நம்ம திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்செல்லாம் நம்ம பாடுறோம் மார்கழி மாதத்தில். ஒற்று என் வாழ் முதல் ஆகிய பொருளே, அது மட்டும் தான் ஞாபகம் இருக்குது. ஞானசம்பந்தர் பாடியிருக்கிறாரு, நாவுக்கரசர் பாடியிருக்கிறாரு, சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடியிருக்கிறாங்க. அந்த பதிகங்கள்லாம் நம்ம படிச்சிருந்தோம்னா நமக்கு எல்லாரும் புறநெறிமை பாடியிருக்காங்கன்னு தெரியும். புறநெறிமைனா ஒரே ஒரு பாடல் தான், திருப்பள்ளி எழுச்சியும் திருவம்பாவையும் தான் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் தவறு. ஞானசம்பந்த பெருமான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கேதாரத்தை பாடியிருக்கிறார். ஞானசம்பந்தர் நிறைய பாடியிருக்கிறாங்க. மங்கையர்க்கரசி, வளவர்கோன் பாவை, இதெல்லாம் மதுரையில் காலையில் கோயிலில் பாடிய பாடல். ஞானசம்பந்தர் திரு மறைக்காட்டிலேருந்து மதுரைக்கு வரும்பொழுது கோவிலுக்கு போகிறார். முதல்ல அங்கே போன உடனே அந்த பதிகம் பாடுறார். மங்கையர்க்கரசியார் தான் அவங்கள வர சொன்னது. கூன்பாண்டியனுடைய இல்லத்து அரசி, பட்டத்தரசி, அவங்க தான் வரவழைச்சது. அவங்க நினைவாக அங்கே அந்த பாடலை பாடுறார். அது புறநெறிப்பண்ணில் அமைந்தது. அது காலைக்குரிய ராகமாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. காலை நேரத்தில் பாடலாம். நிறைய பாடல்கள் ஞானசம்பந்தர் பாடியிருக்கிறார். உங்களுக்கு
பசுபதீச்சரம் அந்த பதிகமும் புறநிலை பண்ணல அமைஞ்சிருக்குது. அதையெல்லாம் நம்ம பாடும் பொழுது நம்ம தெரிந்து கொள்ளலாம். அந்த வகையில் இந்த திருமுக பாசுரம் மத்தியமாவதி ராகத்தில் நமக்கு பாடப்பட்டிருக்கிறது. இதுக்கும் பண் அடைவு கிடையாது. பண் அடைவுன்னா இதுக்கு பொருந்துகின்ற பண்ணிலே பாடலாம் என்பது மரபு. எந்த பண்ணில் பொருந்துமோ அது பாடலாம். அது பாடுறவங்களுடைய தன்மையை பொறுத்து. எனக்கு நிறைய ராகம் தெரியும் அப்படின்னா ஏதோ ராகங்கள்லாம் பாடலாம். இப்போது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ராகம் பேர் தெரியாது, ஆனால் பாடனா தெரிஞ்சுப்பீங்க. ஒளி வளர் விளக்கே உழப்பிலா ஒன்றே. இதுக்கு ஆனந்த பைரவி ராகம்னு பேர். இந்த ராகத்துக்கு ஆனந்த பைரவி ராகம். மண்ணுகத்தில்லை வளர்க நம் பக்தர்கள் பஞ்சகர் போய் அகல. இது ஆனந்த பைரவி ராகம். இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரியணும், எளிமையாக இருக்கணும். என்ன சொன்னால், கற்பகவல்லினில் பொற்பதங்கள் பிடித்தேன் நற்கதி அருள்வாய் அம்மா. எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல். இது ஆனந்த பைரவி ராகம். இப்போது ஆனந்த பைரவி ராகம் எப்படி இருக்குன்னு கேட்டால் உங்களுக்கு என்ன நினைவு வரும்? கற்பகவல்லினில் அந்த பாடல் தான். ஏன் நிறைய ரேடியோக்கள் எல்லாம் அந்த பாடலை ஒளிபரப்புக்கிறோம், நம்ம நிறைய முறை கேட்டிருப்போம், அதனால ஞாபகத்துக்கு வரும். ஒரு இசை தெரிஞ்சவங்கள்ட்ட போய் கேட்டிங்கன்னா ஆனந்த பைரவி ஒரு பாடல் பாடுங்க அப்படின்னீங்கன்னா அவங்க அம்ப கருணை புரிவாள் என்று ஒரு கீர்த்தனை அது பாடுவாங்க. நிறைய இருக்குது. தியாகராஜர் கீர்த்தனை, தெலுங்கு, கன்னடா முதலிய ராகம் பண்களில் அந்த மொழிகளில் நிறைய பாடல்கள் ராகங்கள்லாம் பயன்படுத்தியிருக்கிறாங்க. அதெல்லாம் நமக்கு வேண்டாம். நமக்கு எளிமையாக சொன்னது எல்லா பக்கம் பாடுறது. ஒளி வளர் விளக்கே உழப்பிலா ஒன்றே. இது ஆனந்த பைரவி ராகம். இப்போ அந்த ஆனந்த பைரவி ராகத்தில் இந்த திருமுக பாசுரம் பாடலாம். பாடலாமா? பாடக்கூடாதுன்னு யார் சொல்றது? பாடக்கூடாதுன்னு யார் சொல்றது? யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏன் அப்படின்னா இந்த பதிகத்திற்கு பண் அமைக்கப்படவில்லை. உங்களுக்கு என்ன ராகம் தெரியுமோ அந்த ராகத்தில் பாடலாம். எனக்கு சினிமா பாட்டு தாங்க வரும் அப்படின்னா சினிமா பாட்டுலேயும் பாடலாம், அந்த ராகத்தில் பாடலாம். பாடல் திருமுக பாசுரம் எந்த ராகத்தினாலும் பாடலாம். அப்போது அதுக்குன்னு ஒரு பரிச்சயமான ராகம் வச்சுக்கிட்டா இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் ஆனந்த பைரவி தெரியும், அதில் பாடலாம். முயற்சி பண்ணி பார்க்கலாமா? மதிமலி பூரிசை மாடக்கூடல் பதிமிசை நிலவு பால் நிறவரி சிறகு. பதிமிசை நிலவு பால் நிறவரி சிறகு. அன்னம் பையில் பொருள் ஆளவாயில் மன்னிக சிவன் யான் மொழி தரு மாற்றம். இந்த 4 வரி ஆனந்த பைரவி. இப்போ இது எளிமையாக இருக்குன்னா இந்த ராகத்தில் பாடலாம். ஆனால் பெரியவங்க எப்படி பாடிருக்காங்க? மதிமல்லி புரிசை மாட கூடல் பதிமிசை நிலவு பால் நிறவரி சிறகு. அன்னம் பையில் பொழில் ஆளவாயில் மன்னிய சிவன் யான் மொழி தருமாற்றம். சாரங்கா. இந்த ராகம் சாரங்கா. முன்ன பாடணும், திருமந்திரம் பாடணுமா இல்லையா? காலை அமர்வில் சாரங்க ராகம் சொன்னா அந்த ராகம் அதிலே பாடலாம். இப்போ மத்தியமாவதி நிறைவு ராகம். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஒரு பாட்டு பதிகம் சொல்லியிருக்கார். என்ன பதிகம்? மீளாடிமை. சரியா ஞாபகம் வச்சிருக்கீங்க. மீளா அடிமை. இது மத்தியமாவதி ராகம். மத்தியமாவதி ராகத்துக்கு என்ன பண் பெயர்? செந்துருத்தி. செந்துருத்தி பண் மத்தியமாவதி ராகம். அது நிறைவு பாடல். அந்த ராகத்தில் இப்போ பாடலாம்.
மத்தி மல்லி புரிசை மாட கூடல் பதிவிசை நிலவு பால் நிற வரிச்சிறகு. மதிமாதி ராகம். நமக்கு எந்த ராகம் வருதோ அந்த ராகத்தில் பாடிக்கலாம். அதுதான் இதுக்கு பொருள். எது நமக்கு எளிமையாக வருமோ அதை பாடலாம். அப்போ நமக்கு எல்லாருக்கும் என்ன தெரியுது? ஒளி விளர் விளக்கே மண்ணுகத்தில் எல்லாரும் ஆனந்த விராகத்தில் பாடிட்டு இருக்கிறோம். ஆனால் அந்த பதிகத்தை பஞ்சமில் தான் பாடணும். பஞ்சமம் அதில் பாடணும் இல்லையா? மண்ணு தில்லை சொல்லுங்க. வளர்கணம் பக்தர்கள் வஞ்சகர் போயகல. இது பஞ்சமம் பண் காலையில் பாடணும். அந்த முறையில் தான் ஒளி வளர் விளக்கே பாடணும். ஒளி வளர் விளக்கே உழப்பிலா ஒன்றே உணர்வு சூழ் கடந்ததோர் உணர்வே. அப்படிதான் பாடணும். மண்ணுகத்தில்லை வளர்கணம் பக்தர்கள் வஞ்சகர் போய் அகல. அப்படிதான் பாடணும். அப்போ இது ஆனந்த பைரவியில் இந்த மதிமொழி புரிசு பாடலாம். ஏன் அப்படின்னா இதுக்கு எந்த பன்னடைவும் கிடையாது. அதனால வந்தவாறு பாடலாம். இப்போ நம்ம ஆனந்த பைரவியில் இந்த பாடல் பாட போறோம். மத்தி மல்லி புரிசை மாட கூடல் பதிமிசை நிலவு பால் நிற வரிச்சிறகு பால் நிற வரிச்சிறகு அன்னம் பையில் பொழில் ஆலவாயில் அன்னம் பையில் பொழில் ஆலவாயில் மன்னிய சிவன் யான் மொழி தருமாற்றம் மன்னிய சிவன் யான் மொழி தருமாற்றம். பாடுங்க. மத்தி மல்லி புரிசை மாட கூடல் பதிமிசை நிலவு இது சாரங்கா. ஆனந்த பைரவி இல்லை, சாரங்கா ராகம். ஆனந்த பைரவியில் பாடலாம். மதி மல்லி புரிசை மாட கூடல் சொல்லுங்க. முன்ன பாடினதுக்கு இதுக்கு வேறுபாடு தெரியுதா? சரிங்களா? அதான் வித்தியாசம், அதை கவனிச்சுக்கணும். மதி மல்லி புரிசை மாட கூடல் பதிமிசை நிலவு பால் நிற வரிச்சிறகு மதிமலி புரிசை மாட கூடல் பதிமிசை நிலவு பால் நிற வரிச்சிறகு இன்னொரு முறை சொல்லுங்க. அந்த கூடல் அறுத்து சொல்லணும். மதிமலி புரிசை மாட கூடல் பதிமிசை நிலவு பால் நிற வரிச்சிறகு. இந்த பால் சொல்லணும். பால் நிற வரிச்சிறகு. மீண்டும் சொல்லுங்க. மதிமலி புரிசை மாட கூடல் பதிமிசை நிலவு பால் நிற வரிச்சிறகு. அடுத்த வரி கொஞ்சம் உயர்த்தி சொல்லணும்.
அன்னம் பயில் பொழில் ஆளவாயில் அன்னம் பயில் பொழில் ஆளவாயில் அன்னம் பயில் பொழில் ஆளவாயில் சொல்லக்கூடாது. ஆளவாயில் அன்னம் பயில் பொழில் ஆளவாயில் மன்னிய சிவன் யான் மொழி தரு மாற்றம் மன்னிய சிவன் யான் மொழி தரு மாற்றம். அவ்வளோதாங்க ஆனந்த பைரவி. இந்த 4 வரி போல தான் அடுத்தடுத்த பாடலும் வரும். ஒரு முறை முழுமையாக பாடலாம். மதிமலி பூரிசை மாட கூடல் அன்னம் பயில் பொழில் மொழி தரு மாற்றம். பாருங்க, மதி மல்லி புரிசை அது வரைக்கும் குரில் தான் எல்லா எழுத்தும். மா தி மா லி புரிசை மதி மல்லி புரிசை. எங்கேயாவது நீண்டுதா? மாட கூடல் மா மாட நெடில். அப்போ அதை நீட்டி சொல்லணும். மாட கூடல் மாவும் நெடில் கூ நெடில். அப்போ மாட கூடல். அடுத்த வரி பதிமிசை நிலவு பால் நிற வரிச்சிறகு பால் நிற வரிச்சிறகு. சொல்லுங்க. அவ்வளோதான். இப்படி சொன்னீங்கன்னா உங்களுக்கு பண் வந்துடும். சொல்லுங்க. மதிமலி ஆமா. அடுத்து அன்னம் பையில் பொழில். அருமை அருமை. அந்த அன்னம் பையில் பொழுது மேலே வரணும். அடுத்து மண்ணிய கீழ் இறங்கிடணும். அன்னம் பையில் பொழில் ஆளவாயில் மன்னிய சிவன் யான் மொழி தரு மாற்றம். மன்னிய சிவன் யான் மொழி தரு மாற்றம். அன்னம் எல்லா பாடலும் இதே போல பானைன்னு நிறைவாக இருக்கும். ஒருத்தர் குரில் ஒருத்தர் நெடில் சொன்னால் அது சேர்ந்து செய்ய ஆகாது. அதனால் அடுத்த வரி முதல் வரி சொன்னது போல பருவ கொன்மூ படியன பாவலர்க்கு பருவ கொன்மூ படியன பாவலர்க்கு உரிமையின் உரிமை ஒருமையின் உரிமையின் உதவி ஒளித்திகள். குருமா மதிப்புரை உளவிய குடைக்கு குருமா மதிப்புரை உளவிய குடைக்கு
செருமா உகைக்கும் சேரலன் காண்க. சொல்லுங்க. பருவ கொன்மூ படியன பாவலர்க்கு குரு மாமதி புரை செருமா உகைக்கும் சேரலன் காண்க. அடுத்த வரி. பண்பால் யாழ் பையில் பான பத்திரன் தன்போல் என்பால் அன்பன் தன்பால். உயர்த்தக்கூடாது, உயர்த்தக்கூடாது. பண்பால் யாழ் பையில் பான பத்திரன் தன்போல் என்பால் அன்பன் தன்பால். காண்பது கருதி போந்தனல் காண்பது கருதி போந்தனல் மான் பொருள் கொடுத்து வரவிடுப்பதுவே. பண்பால் யாழ் பையில் பான பத்திரன் தன்போல் என்பால் அன்பன் தன்பால். காண்பது கருதி போந்தனல் மான் பொருள் கொடுத்து பண்பால். உயர்த்தக்கூடாது. பண்பால் யாழ் பையில் மான் பொருள் கொடுத்து வரவிடுப்பதுவே. இப்போ ஒரு முறை முழுமையா நீங்களே பாடுங்க. மதிமலை, மதிமலையிலிருந்து. மதிமலை பூரிசை மேல உயர்த்தக்கூடாது. யார் உயர்த்துறது? மதிமலி புரிசை மாட கூடல் பதிமிசை நிலவு யார் உயர்த்துறது? உயர்த்த வெளி சொல்லுங்க. பருவ குன்மூ படியன பாவலர்க்கு ஒருமையின் உரிமையின் உதவி ஒளேற்றிகள். பண்பால் யாழ் பையில் காண்பது கருதி
பொருள் கொடுத்து வரவிடுப்பதுவே. ஆமாம் ஆமாம், இந்த பாடலை எல்லோரும் மனனம் செய்து வைத்துக்கணும். ரொம்ப முக்கியமான பாடல் இது. ஏன்னா இறைவன் எப்படி திருவாசகத்தை நமக்கு அருள் செய்தாரோ அதே போல் இந்த திருமுக பாசுரமும் முதல் பாடல் அவர் தான் பாடி அருள் செய்தார். இறைவனே தன்னுடைய வாயினால் பாடிய திருப்பதிக்க திருமுக பாசுரம் கடிதம் தாங்க. ஆமாம், அதை மனனம் செய்து வைத்துக் கொள்வது நல்லது. ஆமாம், 11ஆம் திருமுறைன்னு சொன்னால் இதை பாடலாம். அதனால் கொஞ்சம் மனனம் செய்து வைத்துக்கோங்க. ரொம்ப நாள்லாம் ஆகாது. அடுத்த வகுப்பு வரும்போது நான் கேட்பேன், எல்லோரும் பாடணும். பாடினதான் தேர்வு எழுத விடுவேன், எல்லாம் விட மாட்டேன். அடுத்தது